உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் சுக்கிரனும் ஆதரவாக இருப்பதால் இம்மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். வீண் அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அலுப்பை ஏற்படுத்தும். விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் எதிர்பாராத செலவுகளும் பண விரயமும் ஏற்படும். மாதம் முழுவதும் சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். கேதுவின் நிலையினால் முயற்சிகள் அனைத்தும் பயன் தரும். திருமண முயற்சிகளுக்கு இம்மாதம் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. ஆதலால் ஒத்தி போடுவது நல்லது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். ஜீவனக்காரகரான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும். மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு கிரகநிலைகள் உதவிகரமாகவே உள்ளன. தொழில் வியாபாரம். விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்கும். இருப்பினும் சனி பகவான் அனுகூலமான பாதையில் பலம் வருவதாலும் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதால் போட்டிகளை மன உறுதியுடன் சமாளித்து விடுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்கள் நியாய விலைக்கு கிடைக்கும். பிற மாகாணங்களிலிருந்து தொழிலாளிகள் கிடைப்பதால் நிர்வாக செலவுகள் குறையும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான மாதம் இது. விரயஸ்தானத்தில் ராகு நிற்பதால் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருள்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளவும். கலைத்துறையினர். சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் தேடி வரும். மக்களிடையே புகழ் ஓங்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தற்போது நடைபெறும் தசாப்திகள் சாதகமாக இருந்தால் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது. புதிதாக கலைத்துறையில் காலடி பதிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரகநிலைகள். ஆதலால் முயற்சிக்கலாம். உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள இம்மாத கிரகநிலைகள் உதவிகரமாக உள்ளன. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு ஓங்கும். பொறுப்புள்ள கட்சி பதவி ஒன்று ஏற்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் தை மாதம் 13ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை. பாடங்களில் மனம் படிவது கடினம். தேவையில்லாத விஷயங்களில் மனம் சிதறக்கூடும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம். 14ஆம் தேதியிலிருந்து வித்யாக்காரகரான புதன் சாதகமாக மாறுவதால் அதன் பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கிரகிப்புத் திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சந்தேகம். தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகள் பாதிக்கப்படக்கூடும். சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் தக்க தருணத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பெண்மணிகள். இம்மாதம் சுக்கிரன் மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரியான மற்றொரு கிரகமான குரு பகவான் இம்மாதம் முழுவதும் சாதகமாக இல்லை. குடும்ப பொறுப்புகள் மற்றும் பிரச்சனைகள் கவலையளிக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமைவதில் தடங்கள் ஏற்படும். பரிகாரம். அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் தை 20 இரவு முதல் 22 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.